Hey, hello everyone. Welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம greedy algorithm தான் learn பண்ண போகிறோம். I'm not sure how clearly I will explain you the greedy algorithm in this session, but வந்து நான் greedy algorithm வந்து explain பண்ண try பண்ணுறேன். If you are not understanding also let me know so that வந்து நான் again we will have a session and in that session I will explain you again, okay? So for now வந்து நம்ம greedy algorithm அப்படின்னா என்னன்றத ஒரு clear விஷயம்னா நம்ம வந்து learn பண்ணிக்கலாம். Okay? Let's wait for 1 or 2 more minutes for the others to join and then we will start our session. Hello. So before starting our session, do you guys have any knowledge on what is greedy algorithm? Actually எனக்கு என்னன்னு தெரியல, கிளைமேட்னாலயா என்னன்னு சொல்லி தெரியல, because of that I'm getting this cold. Not sure. Okay. So greedy algorithm அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா? What is mean by greedy algorithm? Idea இருந்துச்சுன்னா you can say, if not also it is fine, you can mention I am not having any idea, so that வந்து நம்ம இன்னைக்கு greedy algorithm தானே பார்க்க போறோம். So வந்து hey, so not much about greedy, and for coming Infosys hiring ma'am, many suggest it's important, you don't have any idea. Okay, எல்லாருக்குமே வந்து greedy algorithmனா அவ்வளோ ஐடியா கிடையாது, பட் I will try to give you a view about what is greedy algorithm, so that வந்து உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இட்ஸ் ஃபைன், புரியலன்னா பிகாஸ் வந்து இது greedy algorithm recursion எல்லாமே கொஞ்சம் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு டாபிக்ஸு. நான் வந்து greedy algorithm எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் greedy algorithmல greedy அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இப்போ வந்து லெட்ஸ் கன்சிடர் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் அது இதுன்றது எல்லாமே நீங்கள் கோடிங் கற்றுக்குறீங்க அப்படின்றது எல்லாமே ஃபார் நவ் கொஞ்சம் வந்து வெளியே வச்சிடலாம். வி ஆர் அ நார்மல் பர்சன்ஸ், நமக்கு வந்து கோடிங் தெரியாது, எதுவுமே தெரியாது, ஓகேங்களா? இப்போ greedy அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். greedy அப்படிங்கும்போது இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு சாக்லேட் பாக்ஸ் இருக்கு, பர்த்டே சாக்லேட்டுக்கு உங்க ஃப்ரெண்ட் வந்து சாக்லேட் கொண்டு வராங்க. இட் இஸ் ஹேவிங் சம்திங், ஒரு குட்டி டைரி மில்க் இருக்கு, 5 rupees டைரி மில்க், 10 rupees டைரி மில்க், அண்ட் தென் வந்து ஒரு 45 rupees டைரி மில்க் இருக்கு, அண்ட் தென் வந்து சில்க் ஒன்று இருக்கு, ஆஃப்டர் தட் ஓரியோ அந்த மாதிரி நிறைய இருக்கு, அண்ட் ஒரு பெரிய சாக்லேட் அந்த சம்திங் ரொம்ப பெரிய சாக்லேட்டும் இருக்கு, ஓகேங்களா? இப்ப உங்ககிட்ட அந்த சாக்லேட் பாக்ஸை கொடுத்து உங்க ஃப்ரெண்ட் வந்து ஒரு சாக்லேட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, will you take the first 5 rupees சாக்லேட்? 5 rupees சாக்லேட் எடுப்பீங்களா, இல்லைன்னா வந்து பெரிய சாக்லேட் இருக்கு இல்லையா, இருக்கிறதுலே பெரிய சாக்லேட் அது எடுப்பீங்களா? So understand the scenario. Your friend is coming with a chocolate box. சாக்லேட் பாக்ஸ்ல ஆல் கைண்ட் ஆஃப் சின்ன சாக்லேட்ல இருந்து பெரிய சாக்லேட் வரைக்கும் இருக்கு, அண்ட் ஹி இஸ் ஆஸ்கிங் யூ டு டேக் அ சாக்லேட், அண்ட் தென் யூ ஆர் அலவுட் டு டேக் ஒன்லி 1 சாக்லேட், ஓகேவா? அப்ப நீங்க சின்ன சாக்லேட் எடுப்பீங்களா, பெரிய சாக்லேட் எடுப்பீங்களா? ஆப்வியஸா நம்ம வந்து பெரிய சாக்லேட் தான் எடுப்போம், கரெக்டுங்களா? பிகாஸ் இப்போ என்னோட பாக்ஸ்ல வந்து பெரிய சாக்லேட் இருக்குன்னா நான் பெரிய சாக்லேட் தான் இருப்பேன். ஒருவேளை நாளைக்கு அதே பாக்ஸ் எடுத்துட்டு வந்து உங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு சாக்லேட் எடுத்துக்கோன்னு உங்ககிட்ட கேட்கும் போது அதுல இன்னும் பெரிய சாக்லேட்ஸ் கூட இருக்கலாம். தட் இஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ் நவ். கரண்டா வந்து அதுல என்ன சாக்லேட் இருக்கு பெருசா, ஸோ அதை தான் நான் வந்து எடுப்பேன். ஸோ நாளைக்கு இதை விட பெரிய சாக்லேட் வராமலும் இருக்கலாம், ஆனா நான் நாளைக்கு பத்தி கண்டிப்பா கன்சிடர் பண்ணாம நவ் ஐ எம் சூசிங் த பெஸ்ட் ஒன். ஓகே, ஸோ
நெக்ஸ்ட் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது எனக்கு தெரியாது. லெட் மீ சே இன்னைக்கு வந்து ஒரு சாக்லேட் பாக்ஸ் எடுத்து உங்ககிட்ட ஒரு சாக்லேட் எடுன்னு சொல்றாங்க. நாளைக்கு அதே மாதிரி சாக்லேட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து உங்க பக்கத்து ஃப்ரெண்டு கிட்ட எடுத்துக்கோங்கன்னு சொல்லலாம். என்ன வேணா நடக்கலாம். அந்த டைம் வந்து அதை விட பெரிய சாக்லேட் கூட இருக்கலாம். ஆனா ஐ எம் நாட் பாதரிங் அபவுட் டுமாரோ ஆர் ஃபியூச்சர். இப்ப கரண்டா எது வந்து எனக்கு பெஸ்டா தோணுதோ அதை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் கிரீடி. கிரீடி அப்படிங்கிறது என்னன்னா ஆல்வேஸ் பிக் த பெஸ்ட் ஆப்ஷன் ரைட் நவ் விச் இஸ் பெஸ்ட் ஆப்ஷனோ அதை நான் பிக் பண்றதுக்கு பேர் தான் கிரீடி. ஸோ கிரீடி அப்படின்னா என்ன இப்ப புரிஞ்சுச்சுங்களா? எனக்கு கரண்டா எது பெஸ்ட் அப்படின்னு தோணுதோ அதை நான் செலக்ட் பண்றதுக்கு பேர் தான் கிரீடி. ஓகே, ஸோ ஒரு ஸ்மால் ஐடியா கிடைச்சிருக்கா வாட் இஸ் அபவுட் கிரீடி அப்படின்னு சொல்லிட்டு. டு செலக்ட் த பெஸ்ட் எமாங் த திங்ஸ். கரண்டா பெஸ்டா இருக்கிறத நான் செலக்ட் பண்றதுக்கு பேர் தான் கிரீடி. ஓகே, இப்போ இந்த சாக்லேட் எக்ஸாம்பிள் ஓகே. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். யூ ஆர் ஹேவிங் 5 ஸ்டேர் கேசஸ். ஓகேங்களா? ஒன்னுல வந்து ஆப்பிள் இருக்கு, இன்னொரு ஸ்டேர்ஸ்ல பீஸா இருக்கு, நெக்ஸ்ட் பர்கர் இருக்கு, அதுக்கு அடுத்து ஐஸ்கிரீம், தென் உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் ஏதோ ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இதுல நீங்க எதை செலக்ட் பண்ணுவீங்க? யூ நீட் டு செலக்ட் ஒன்னு தான் செலக்ட் பண்ணணும். அப்ப நீங்க எதை செலக்ட் பண்ணுவீங்க? ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்னு தோணுதோ அதை செலக்ட் பண்ணுவீங்க. கரெக்டா? மைட் பி எனக்கு ஆப்பிள் பெஸ்ட்னு தோணுது, உங்களுக்கு பீஸா பெஸ்ட்னு தோணுது, இன்னொருத்தவங்களுக்கு சாக்லேட் பெஸ்ட்னு தோணுதுன்னா, ஏன்னா இதுல வந்து நீங்க பெருசு தான் எடுப்பீங்க சிறுசு தான் எடுப்பீங்கன்னு நான் டிஃபைன் பண்ண முடியாது. நமக்கு எது பெஸ்ட்னு தோணுதோ அந்த விஷயத்த நம்ம எடுப்போம். கரெக்டா? எவ்ரிஒன் ஹேஸ் தேர் ஓன் ஆப்ஷன்ஸ் ரைட்? ஸோ அதை நம்ம வந்து எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூனிக் ஆப்ஷன் பீஸா. ஸோ மோஸ்ட் ஆஃப் எஸ் லவ் பீஸா. எனக்கு வந்து சீஸ் பீஸா பிடிக்கும், உங்களுக்கு வந்து ஸ்வீட் கார்ன் பீஸா பிடிக்கும், உங்களுக்கு சிக்கன் பீஸா பிடிக்கும்னா பீஸா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே காமனா பீஸா பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. வி வில் டேக் பீட்சா பிகாஸ் இட் இஸ் த பெஸ்ட் எமாங் ஆல் அப்படின்னு சொல்லி நம்ம பீட்சா எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ பீட்சா எடுத்ததுக்கு அப்புறமா நாளைக்கு இதை விட பெஸ்ட் வருதான்லாம் எனக்கு கன்சிடரே கிடையாது. பட் ஐ டுக் த பெஸ்ட் எமாங் த 5 ஃபுட் ஐட்டம்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் கிரீடி. ஸோ கிரீடி அப்படின்னா பெஸ்டா நான் எடுக்கிறேன், அதுதான் கிரீடி. ஓகே ஓகே, இப்போ ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ தட் வந்து இன்னுமே ஒரு கிளியர் வியூ கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹியர் ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ நியூ கிளாஸ். greedy algorithm demoன்னு சொல்லிட்டு here I am going to do public static void main. It's a mandatory method. அதை நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா I am going to define an array int arr which is equal to 5, 8, 2, 10 and 1. ஓகேங்களா? After this what I am going to do, I am going to find the maximum among this numbers. இப்போ நாமளா உங்களுக்கு கோடிங் எல்லாம் தெரியல அப்படின்னா இதுல நீங்க மேக்ஸிமம் அப்படின்னு எதோ சொல்லுவீங்க, 10ன்னு சொல்லி பிக் பண்ணிடுவீங்க. யூ ஆர் நாட் கோயிங் டு பாதர். ஃபியூச்சர்ல வந்து இன்னும் ஒரு 15 நம்பர்ஸ் கிட்ட வருது, அதுல மைட் பி வேற நம்பர்ஸ் எல்லாம் வந்து கிரேட்டரா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஐ கேன் சே லைக் 10 as the biggest number. இப்போ நான் மேக்ஸிமம் நம்பர் ஃபைண்ட் பண்ணோம்னா பேசிக்கா நம்ம எப்படி பண்ணுவோம்? int max which is equal to arr of 0 and then for இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா int I வந்து 0ல இருந்து பண்ண போறது கிடையாது. I which is equal to 1 and then I less than length I plus plus. Okay, after this if arr of I which is greater than max இருக்கா அப்படின்னா
இப்போ greater than max இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், max equal to ARR of I. After this நம்ம இந்த லூப்பை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் system.out.println of max ன்னு சொல்லி நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? இப்போ see இப்போ வந்து பேசிக்கா இது வந்து நம்ம நார்மலா எழுதுற கோடிங் தான். இதுல நம்ம எப்படி கிரீடி அல்கோரிதம் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றது பாருங்க. இப்ப என்கிட்ட வந்து ஒரு அரே ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கு. இந்த அரே ஆஃப் எலமெண்ட்ஸ்ல the question to me is to find the biggest among this array of elements. அப்ப நீங்க வந்து கோடிங் பத்தியெல்லாம் கன்சிடர் பண்ணாம நீங்க எதை சொல்லுவீங்க, 10ன்றது சொல்லுவீங்க. கரெக்டா? இப்ப நம்ம வந்து கோடிங் போட போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் எந்த நம்பரை செக் பண்ணும்? first number in the array it will check, right? So 5 is the first number in the array. Okay, அப்ப நான் என்ன பண்றேன்னா I'm making this first number in the array as the maximum element for now. ஓகேங்களா? ஓகே, இப்போ என்னோட மேக்ஸிமம் எலிமெண்ட் எது? 5. ஆஃப்டர் திஸ் ஒன்னுன்னா நான் வந்து டிராவர்ஸ் பண்ண சொல்றேன். அதாவது உங்ககிட்ட 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஆப்பிள், அதுக்கு அடுத்து செகண்ட் பீஸா, பர்கர், ஐஸ்கிரீம், சாக்லேட் இருக்குன்னா நீங்க வந்து பார்த்ததையும் சொல்றது இட் இஸ் ஃபைன். ஆனா வந்து உங்களுக்கு தெரியாம ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லயும் ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டெப்ஸ்ல ஒளிச்சு வைக்க முடியாது, பட் பெரிய பெரிய ஸ்டெப்போட கார்னர்ல இருக்கு, உங்க கண்ணுக்கு தெரியலன்னா யூ வாண்ட் டு கோ டு தட் ஸ்டெப் and you want to check whether இந்த நம்பர் வந்து எனக்கு இந்த ஆப்பிள் வந்து அதை விட பெஸ்டா இருக்கும்னு தோணுதா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணுவேன். அப்ப அது பெஸ்டா இருக்கும்னா நான் வந்து என்ன பண்ணுவேன், ஆப்பிள் வேணா பீஸா எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து பீட்சாக்கு மாறிடுவேன். ஆஃப்டர் எகைன் வந்து பீட்சா எடுத்துட்டு அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும்போது பீட்சாவை விட வேற என்ன சொன்னேன், ஆப்பிள், பீட்சா, பர்கர் பெஸ்டான்னு சொல்லி நான் யோசிப்பேன். பர்கர் வந்து எனக்கு வேண்டாம், பீட்சா தான் வேணும்னா ஓகே லெட் இட் பி, எனக்கு பீட்சாவே இருக்கட்டும்னு சொல்லி நான் அடுத்த ஸ்டெப் போவேன். அந்த மாதிரி இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிற ஆப்பிளை நான் எடுத்துட்டேன். I thought this apple as the best option for me. ஸோ ஆப்பிளை நான் வந்து மேக்ஸ்ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து நான் மேக்ஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க நான் ஏன் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா the thing is இப்போ நீங்க வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுன்ற நீட் இல்லை. பிகாஸ் நான் 0th எலிமெண்ட்டை மேக்ஸிமம் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிட்டேன். ஸோ 0th எலிமெண்ட்டுக்கு போகணுமான்னு கேட்டா போக வேணாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து தான் நான் போறேன். இப்போ என் கையில 5 இருக்கு. நான் வந்து நெக்ஸ்ட் டிராவல்ஸ் பண்ணும்போது இப்போ என்கிட்ட ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஆப்பிள் இருக்கு. நான் அடுத்து ஸ்டெப்ஸ் எல்லாம் டிராவல் பண்ணல, இதுக்கு அடுத்துதான் நான் டிராவல் பண்ண போறேன். ஆப்பிளை வச்சுட்டு நான் நெக்ஸ்ட் போவேன். அது இப்போ 5 இருக்கு. எனக்கு வந்து அந்த 5-ஐ விட இப்போ அந்த ஸ்டெப்ல இருக்க பீட்சா என்னோட ஆப்பிளை விட எனக்கு பெஸ்டா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்றேன். இஃப் இட் இஸ் பெஸ்ட் ஐ எம் ஸ்வாப்பிங் இட். ஸோ இந்த மாதிரி 5 ஸ்டெப்ஸையும் நான் ஏறினதுக்கு அப்புறமா ஐ ஃபவுண்ட் த விச் இஸ் த பெஸ்ட் ஒன். ஸோ இந்த கண்டிஷன் வந்து இப்போ மேபி இப்போ நீங்க ஒரு பர்சன், நான் ஒரு பர்சன், வாட் எவர் இட் இஸ். இப்போ எனக்கு வந்து ஆப்பிள் தான் பிடிக்கும், எனக்கு ஃப்ரூட்ஸ் ஹெல்த்தியா போகணும் அப்படின்னா அந்த 5 ஸ்டெப்பும் டிராவல்ஸ் பண்ணி நான் என்ன எடுப்பேன், ஆப்பிள் தான் எனக்கு வேணும்ட்டு போயிடுவேன். இஃப் தட் பர்சன் இஸ் அ ஜங்க் லவர் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பீட்சா தான் வேணும்னு சொல்லி பீட்சா எடுத்துட்டு போவாங்க. ஆர் எல்ஸ் he or she may like burger more than pizza, அவங்களோட பெஸ்ட். ஸோ இந்த கண்டிஷன் டிபெண்ட்ஸ் ஆன் அவர் ப்ராப்ளம். இப்போ அது டிபெண்ட்ஸ் அப்படிங்கும்போது it is going to, we are going to get the best based on this condition. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் இது இதை விட பெஸ்டா, இது இதை விட பெஸ்டா, இது இதை விட பெஸ்டான்னு சொல்லி செக் பண்ணி ஐ வில் கெட் த ஃபைனல் ரிசல்ட். அந்த ஃபைனல் ரிசல்ட்டை நான் வந்து அவுட்புட்ல பிரிண்ட் பண்ண போறேன். ஓகே, இதுல நம்ம வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்து ஒவ்வொன்னா போறேன், ஆனா எங்கேயுமே நான் பின்னாடி இருக்கிற நம்பர்ஸ் கூட கம்பேர் பண்ணிட்டு ஒருக்கா வரட்டுமா அப்படின்னு நான் கேட்கல. ஓகே, so the computer is never going back, our program is never checking the backward elements. இப்போ வந்து இங்க 8 கிட்ட இப்போ வந்து 10 கிட்ட வந்துட்டேன். இந்த 10 தான் வந்து கிரேட்டர் எலிமெண்ட் எனக்கு தெரியும். ஆனா நான் வந்து என்ன சொல்றேன்னா, பின்னாடி இருக்கிற நம்பர்ஸ் கூட நான் ஒன்ஸ் கம்பேர் பண்ணிட்டு வந்துடட்டான்ற ஒரு கொஸ்டின் நான் கேட்கவே இல்லை.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நம்பர் 10 அப்படிங்கும்போது நம்ம கோடிங் படி வந்து நம்பர் 10 தான் அப்படிங்கிறத நான் லாஜிக் எழுதியிருக்கேன். ஸோ வி நோ. தென் இப்போ உங்க கையில வந்து நீங்க வந்து பீட்சா எடுத்துட்டீங்க. இப்போ நீங்க வந்து சாக்லேட் கிட்ட போறீங்க அப்படிங்கும்போது எனக்கு சாக்லேட்டா பீட்சாவா அப்படிங்கும்போது எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. பேலன்ஸ் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ்லயும் நான் ஒன்ஸ் வந்து செக் பண்ணி சொல்லட்டான்னு இங்க எங்கேயுமே வந்து நான் பின்னாடி இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து செக் பண்ணல. நான் வந்து ஐ ஹாவ் நெவர் வெண்ட் பேக் டு செக் எகைன். அண்ட் தென் வந்து இட் இஸ் நாட் சேயிங் தட் நான் ஒரு டைம் ஹோலா கம்பேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மேக்ஸிமம் எலிமெண்ட்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன், அதை ஒருக்கா நான் ஹோலா கம்பேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம எங்கேயுமே பேக்வேர்ட்ல போகவே இல்லை. ஓகே, ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் லுக்கிங் த கரண்ட் நம்பர். கரண்ட்ல எனக்கு எது பெஸ்ட்டோ அதை தான் நான் எடுக்கிறேன். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் லுக்கிங் த கரண்ட் ஒன். ஓகே, கரண்ட்ல எனக்கு எது பெஸ்ட் பெட்டர் அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணி அந்த நம்பரை மேக்ஸிமம்க்கு அசைன் பண்றேன். அப்படி இல்லை அப்படின்னா ஐ எம் ஜஸ்ட் சிம்பிளி இக்னோரிங் இட். திஸ் இஸ் வாட் த எக்ஸாக்ட் ஐடியா ஆஃப் கிரீடி அல்கோரிதம். ஓகேங்களா? Have you understood about greedy algorithm? So, some insights greedy அப்படின்னா என்னன்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஐ ஹாவ் மென்ஷன்ட் யூ சம்திங் கால்ட் அஸ் கிரீடி அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் இன்டர்வியூஸ்ல கேட்குற மாதிரியான கிரீடி இதுவான்னு கேட்டால் கிடையாது. திஸ் இஸ் நாட் அ கிரீடி அல்கோரிதம் ஐ மீன் கிளாசிக் கிரீடி அல்கோரிதம் ப்ராப்ளம் வந்து இது கிடையாது. விச் எவர் வி ஆர் கெட்டிங் இன் த இன்டர்வியூஸ். பிகாஸ் வந்து இன்டர்வியூஸ்ல இவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம்லாம் நம்ம கிட்ட கேட்டுற மாட்டாங்க இல்லையா? ஸோ த overall thing of this problem and the example is to understand what is greedy algorithm. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இது வரைக்கும் எந்த டவுட்டும் இல்லைல்ல, கிரீடி அல்கோரிதம் அப்படின்றது என்னன்னு நமக்கு கிளியரா இருக்கு. கரெக்ட்? ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். So now imagine you are working in an ice cream shop. Okay, you are working in an ice cream shop. Customer வந்து one by one வராங்க. ஓகேங்களா? customers are coming one by one. So each ice cream in your shop is costing 50 rupees. ஸோ ஒரு ஐஸ்கிரீம் வந்து உங்கள் கடையில் எவ்வளோ ருப்பீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 rupees. ஸோ கஸ்டமர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தே ஆர் கோயிங் டு பே யூ, ரைட்? ஸோ பே பண்ணுறது எப்படி பண்ணுவாங்கன்னா ஒன்று 50 rupees நோட் பே பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா 100 rupees நோட் பே பண்ணுவாங்க. இனிஷியலி உங்களோட கேஷ் பாக்ஸில் தேர் இஸ் நோ மணி. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஜாப் என்ன, யூ நீட் டு கிவ் சேஞ்ச் டு ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமர். ஓகே, இஃப் இன் எனி பாயிண்ட் உங்களால சேஞ்ச் தர முடியல அப்படின்னா யூ நீட் டு ரிட்டர்ன் ஃபால்ஸ் or else you need to return true. So the problem statement is very simple that you are in a ice cream shop la one ice cream is costing 50 rupees. 50 rupees அப்படிங்கும்போது வர கஸ்டமர்ஸ் எல்லாம் ஒன்று உங்களுக்கு 50 rupees பே பண்ணலாம், அப்படி இல்லைன்னா 100 rupees பே பண்ணுவாங்க. ஸோ த அக்செப்டட் அமௌண்ட் இஸ் 50 or 100. இப்போ 50 rupees பே பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு ரிட்டர்ன் பேலன்ஸ் தர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் 100 rupees பே பண்ணாங்கன்னா யூ நீட் டு பே த பேலன்ஸ் அமௌண்ட். இப்போ ஒருவேளை உங்ககிட்ட சேஞ்ச் இல்லை அப்படின்னா உங்களால வந்து பேலன்ஸ் தர முடியாது. யூ வில் பி கோயிங் டு சே தட் யூ ஆர் நாட் ஹேவிங் சஃபிஷியன்ட் பேலன்ஸ். ஆர்எல்ஸ் வந்து இப்போ 100 rupees தராங்க ஆனால் உங்ககிட்ட பேலன்ஸ் இருக்குன்னா யூ கேன் ரிட்டர்ன் த பேலன்ஸ். ஸோ த ஓவரால் திங் இஸ் இஃப் யூ ஆர் ஏபிள் டு ப்ரொவைட் த பேலன்ஸ் யூ நீட் டு ரிட்டர்ன் ட்ரூ. இஃப் தெர் இஸ் நோ பேலன்ஸ், நீங்கள் பேலன்ஸ் தர வேணாம், அவங்களே 50 ரூபா நோட்டு தான் தந்தாங்கனாலும் ஓகே, யூ கேன் ரிட்டர்ன் ட்ரூ. இஃப் நாட், உங்ககிட்ட பேலன்ஸ் இல்லை, அவங்க கொடுத்த நோட்டுக்கு உங்களால் ரிட்டர்ன் பண்ண முடியல அப்படின்னா யூ வாண்ட் டு ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஸோ தட் இஸ் த பேசிக் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்
on this. So இதை வந்து நம்ம greedy algorithm யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம். So do you guys understood the problem statement for now? Problem statement புரிஞ்சுச்சுங்களா? ஓகே, இப்போ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நமக்கு புரிஞ்சிச்சு. இதுக்கு கோடு போடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் உங்ககிட்ட என்னென்ன மாதிரியான கேஷ் தரலாம்? 50 rupees தரலாம் ஆர் 100 rupees தரலாம். இப்போ நான் வந்து கேஷியராக எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ 50 rupees கஸ்டமர் கொடுத்தாங்கன்னா நான் வந்து அந்த 50 rupees வச்சுப்பேன். இஃப் நாட் அவங்க 100 rupees கொடுத்தா நான் வந்து என்ன பண்ணணும்? ஐ வாண்ட் டு ரிட்டர்ன் 50 rupees. இப்போ நான் எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, இப்போ யூசர் வந்து எனக்கு 50 rupees, ஐ மீன் கஸ்டமர் வந்து 50 rupees தராங்க அப்படின்னா நான் எப்படி அதை இப்போ அவங்க 50 rupees தராங்கன்னா என்னோட ஒரு ஐஸ்கிரீமோட காஸ்ட் வந்து 50 rupees. இப்போ நான் இவங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் தரணும்? பேலன்ஸ் அப்படின்னா நான் வந்து தர வேண்டியது which is of 0. ஓகே, பேலன்ஸ் நான் தர வேண்டியது which is 0. ஓகே, இப்போ கஸ்டமர் 2வும் வந்து again 50 rupees பே பண்ணி வாங்குறாங்க ஐஸ்கிரீம் அப்படின்னா 50 rupees அவங்க கொடுக்குறாங்க. அப்போ ஒரு ஐஸ்கிரீமோட காஸ்ட் 50 rupees. இவங்களுக்கு நான் எவ்வளோ சேஞ்ச் தரணும்? 0 rupees. நான் எதுவுமே தர தேவையில்லை. இப்போ நெக்ஸ்ட் கஸ்டமர் வராங்க. நெக்ஸ்ட் கஸ்டமர் வந்து எனக்கு 100 rupees கொடுக்குறாங்க. ஓகேங்களா, 100 rupees கொடுக்கும்போது அவங்க ஒரு ஐஸ்கிரீம் தான் வாங்கியிருக்காங்கன்னா 50 rupees. நான் அவங்களுக்கு பேலன்ஸ் எவ்வளோ தரணும்? 50 rupees பேலன்ஸ் தரணும். கரெக்டா? பேலன்ஸ் 50 rupees. இப்போ என்னோட கல்லால் 50 rupees பேலன்ஸ் இருக்குமா இருக்காதா? பிகாஸ் வந்து ஸ்டார்டிங்கில் இப்போ நான் கடையை திறக்கும் போது என்னோட கேஷ் பாக்ஸில் அமௌண்ட் இல்லை. ஆனால் 2 கஸ்டமர் வந்து எனக்கு 50 rupees 50 rupeesனு கொடுத்தாங்க. அப்போ நான் 2 கஸ்டமரோட 50 rupeesம் என் கேஷ் பாக்ஸில் இருக்கு. இப்போ இந்த கஸ்டமருக்கு பேலன்ஸ் தர அளவுக்கு என்கிட்ட அமௌண்ட் இருக்குமா? Do I have sufficient balance to provide for this customer? Yes, ஆப்வியஸாக இருக்கும். ஏன்னா வந்து என்கிட்ட தான் ஆல்ரெடி 2 50 rupees என் பாக்ஸில் இருக்கு இல்லையா? அப்போ இவங்களுக்கு நான் கொடுத்துருவேன். இவங்களுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ என் பாக்ஸில் எவ்வளோ ருபீஸ் இருக்கும்? 50 rupees தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு கஸ்டமர் வராங்க. நெக்ஸ்ட் கஸ்டமர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் 100 rupees தராங்க. 100 rupees கொடுத்துட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்குறாங்க. ஓகே, இப்போ 100 rupees கொடுத்துட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கும்போது இப்போ இவங்களுக்கு என்னால் ரிட்டர்ன் தர முடியுமா? நான் இவங்க கிட்ட இருந்து 100 rupees வாங்கினேன், இவங்க 50 rupees பே பண்ணும். இப்போ என்கிட்ட என்னென்ன இருக்கும்? 150 rupees இருக்கும், 100 rupees நோட் ஒன்று இருக்கும், 50 rupees நோட் ஒன்று இருக்கும். அப்போ இந்த பர்சனுக்கு என்னால் வந்து 50 rupees சேஞ்ச் தர முடியுமா? ஆமாம், தர முடியும். ஸோ பேலன்ஸ் இவங்களுக்கும் 50 rupees தர முடியும். ஸோ ஐ கேன் ரிட்டர்ன் ட்ரூ. நெக்ஸ்ட் தேர்டா ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட எகைன் 100 rupees பே பண்ணிட்டு 50 rupees ஒரு ஐஸ்கிரீம் வாங்குறாங்க. நான் வந்து பேலன்ஸ் 50 rupees தரணும். இப்போ என்னோட கேஷ் பாக்ஸ்ல 50 rupees பேலன்ஸ் இவங்களுக்கு தர்றதுக்கு இருக்குமா? இப்போ இவங்களுக்கு தரக்கு என்கிட்ட 50 rupees இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஸோ இந்த டைம் ஐ வாண்ட் டு ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்கிட்ட இந்த யூசருக்கு தரக்கு அமௌண்ட் இருக்காது. ஸோ வந்து நான் அமௌண்ட் வந்து கொடுக்க முடியாது. ஸோ ஐ நீட் டு ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஸோ த ஓவரால் திங் இஸ் இதுதான். என் பாக்ஸில் அமௌண்ட் இருக்காது, வரவங்க கொடுக்குற அமௌண்ட்டை நான் போடுவேன். இஃப் ஐ எம் நாட் ஏபிள் டு ப்ரொவைட் த சேஞ்ச். நம்மளோட ஷாப்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்க? என்கிட்ட சேஞ்ச் இல்லை, ஒன்று அப்புறம் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நான் வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுத்துடணும்.
ஓகேங்களா? இப்ப இதுல கிரீடி அல்கோரிதம்னு சொல்றேன் இல்லையா, அந்த கிரீடியோட பார்ட் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சி சப்போஸ் ஒரு கஸ்டமர் வந்து 100 rupees பே பண்றாங்க அப்படின்னா நம்ம என்ன திங்க் பண்ணுவோம்? ஓகேங்க கொஞ்ச நேரம் இருங்க, மேபி அனதர் கஸ்டமர் வந்தாங்கன்னா நான் சேஞ்ச் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்வேன். கரெக்டா? அப்படியும் இல்ல, இப்ப என்ன சொல்றது, இப்ப நீங்க வந்து எங்கேயாச்சும் கோவிலுக்கெல்லாம் போறீங்க அப்படின்னா பூக்கடையில பூ வாங்கணும் ஆர் எல்ஸ் வந்து தட்டு வாங்கணும் அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா நீங்க வந்து 500 rupees நோட் கொடுப்பீங்க. ஆனா அதோட பிரைஸ் வந்து 100 rupeesனா அங்க சேல் பண்ற அக்காவோ அண்ணாவோ என்ன பண்ணுவாங்க, பேலன்ஸ் 400 rupees இல்ல அப்படின்னா they will go to the nearby shop. நியர்பைல பக்கத்துல விற்கிறவங்க எல்லாம் வந்து எப்படியும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. ஸோ ஒன்று அவங்க கிட்ட வாங்கி தருவாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு 5 நிமிஷங்க நான் சேஞ்ச் தரேன்னு சொல்லி எங்கேயாச்சும் போய் எப்படியாச்சும் வாங்கி தருவாங்க. ஆனா வந்து அந்த அந்த வியாபாரத்தை விடக்கூடாதுன்னு நினைப்பாங்க, எப்படியாச்சும் கொடுக்கணும். அப்படி இல்லை தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா சரிங்க நான் அப்புறமா உங்களுக்கு சேஞ்ச் தரேன்னு சொல்லுவாங்க. இல்லை அது அது வேணாம், இப்போ நான் 10 ரூபா பொருள் வாங்குறேன் அதை விட அதிகமான சேஞ்ச் இருக்கு அப்படின்னா ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, ஓகே நீங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது கொடுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த வியாபாரத்தை அப்படியே விட்டுற மாட்டாங்க. கரெக்டா? ஸோ தட் இஸ் வாட் ஆஸ் அ ஹியூமன் வி வில் திங்க். ஆனா இப்போ 100 rupeesனா ஒருவேளை அந்த அண்ணா வந்து ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தாங்கன்னா எனக்கு வந்து மேபி 50 rupeesக்கு யாராச்சும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கலாம், எனக்கு சேஞ்ச் கிடைக்கும், நான் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் போய் எங்கேயாச்சும் வாங்கிட்டு வந்து கூட சேஞ்ச் கொடுக்கலாம். ஆனா இப்ப இதுல பாருங்க, இங்க வந்து நான் பின்னாடி என்ன ஆக போகுதுன்றத ஃபியூச்சரிஸ்டிக்கா நான் யோசிக்கல. என்கிட்ட இல்ல, ஸோ நான் வந்து உனக்கு ரிட்டர்ன் ஃபால்ஸ். என்கிட்ட இல்லைன்றதால உங்களுக்கு நான் என்னால் சேஞ்ச் கொடுக்க முடியாது. ஃபியூச்சர்ல என்ன ஆக போகுதுன்றத நான் திங்க் பண்ணல. ஸோ இதை வந்து நீங்கள் நார்மல் ரியல் லைஃப் சினாரியோ கூட கனெக்ட் பண்ணுங்க. ஸோ ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுதுன்றதை நான் திங்க் பண்ணல. ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு டூ எனி திங். இப்போ என்கிட்ட சேஞ்ச் இல்லை, ஸோ ஐ நீட் டு ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், we immediately makes the best possible decisions. ஸோ இப்போ வந்து ஒரு 50 rupees நோட் இருந்துச்சுன்னா கொடுப்பேன், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வெயிட் பண்ண மாட்டோம். we are not going to try any other combinations. we simply solve the current customer's problem. current problem நம்ம சால்வ் பண்றதுக்கு பேர் தான் வந்து என்னன்னா greedy approach. ஓகே, பெஸ்ட் அண்ட் கரண்ட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிப்போம், பின்னாடி இருக்கிறது ஃபியூச்சரிஸ்டிக்காலாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? தட் இஸ் வாட் கிரீடி. இப்போ இதுக்கு நான் வந்து எப்படி சொல்யூஷன் எழுதுறது அப்படின்னு பார்த்தா இட்ஸ் வெரி சிம்பிள். நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். பப்ளிக்கு ஸ்டாட்டிக் it is going to return me a boolean or boolean, right? return true or false. so boolean. இப்போ வந்து இதில் நான் என்ன பண்ண போறேன்னா can serve all customers அப்படின்ற ஒரு மெத்தட் எழுதிட்டு இதில் நான் யூசர்ஸ் வந்து என்னென்ன அமௌண்ட் தராங்க அப்படிங்கிறத நான் அரேல வாங்கிக்கிறேன் இன்ட் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லி. ஓகே, தென் ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட்ல இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா சி இன்ட் 50 அப்படின்றது which is equal to initially 0. ஏன்னா இனிஷியலி என் கேஷ் பாக்ஸ்ல அமௌண்ட் இருக்காது, ஸோ ஐ கேன் சே லைக் initially 0. தென் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஒவ்வொரு கஸ்டமருக்குள்ளேயும் நான் ஒவ்வொரு கஸ்டமரோட இந்த அரே நான் எப்படி கொடுக்க போறேன் அப்படின்னா சிம்பிளி 50, 50, 100 இந்த மாதிரி கொடுக்க போறேன். ஸோ விச் இஸ் அன் அமௌண்ட் ஆஃப் த கஸ்டமர். ஸோ நான் அதுக்குள்ள டிராவல்ஸ் பண்ண போறேன். ஸோ இன்டீஜர் அரே, இன்டீஜர் நான் வந்து ஃபார் நவ் வந்து மணி கோலன் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். ஆஃப்டர் திஸ் இங்கே நான் என்ன பண்ண போறேன்னா இஃப் மணி விச் இஸ் ஈக்குவல் டு 50, இஃப் மணி விச் இஸ் ஈக்குவல் டு 50 இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து 15ன்ற வேரியபிள் டிஃபைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த 15ன்ற வேரியபிளை நான் வந்து மைனஸ் பண்ண போறேன். ஸோ 50 ப்ளஸ் பண்ண போறேன். 50 இருந்துச்சுன்னா நான் 50ல ஆட் பண்ணிக்க போறேன். அப்படி இல்லைன்னா எல்ஸ், அப்படி இல்லைன்னா கண்டிப்பா 100. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 50 100 தான் யூசர் வந்து அலோவ் பண்ணுவேன். 500 200 அந்த மாதிரி நோட்லாம் கிடையாது. 50 rupees நோட் ஆர் 100 rupees நோட், இது ரெண்டு தான் அலௌடு. ஓகே, அப்படி இல்லை அப்படிங்கும்போது நான் என்ன செக் பண்றேன், இஃப்
என்கிட்ட 50 ருபீஸே ஓகே. இப்போ இப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுறேன்னா 50 ருபீஸை மைனஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே. இதில் இன்னொரு காம்பினேஷன் 50 ருபீஸை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட 50 ருபீஸ் இருக்கணும். ஒருவேளை இந்த 50 ருபீஸ் வந்து இல்லை ஜீரோவாகவே இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஐ நீட் டு ரிட்டர்ன் ஃபால்ஸ், ரைட்? அப்போ நான் சிம்பிளாக இஃப் 50 which is equal to 0 இருந்துச்சு அப்படின்னா I want to return false. ஓகே. இஃப் நாட் நான் இங்கே மைனஸ் பண்ணிட்டு இந்த லூப்புக்கு வெளியில் இந்த மெத்தடுக்குள்ளே ரிட்டர்ன் ட்ரூ பண்ணும். இஃப் யூ ஆர் ஹேவிங் 50 ருபீஸ் அண்ட் யூ ஆர் திஸ் கண்டிஷன் இஸ் ஆல்சோ நாட் பிகமிங் ஃபால்ஸ் அப்படின்னு, நாட் பிகமிங் சாட்டிஸ்ஃபைடு, உங்ககிட்ட 50 ருபீஸ் நோட் அந்த லிஸ்ட் முடிய வரைக்கும், அந்த அரே முடிய வரைக்கும் இருக்குன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட், யூ ஆர் கோயிங் டு ரிட்டர்ன் அ ட்ரூ. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர்ஸ் டிஃபைன் பண்ணிடுறேன். இன்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஆர் எல்ஸ் வந்து அமௌண்ட்னு சொல்லிடலாம். அமௌண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி நேம் நல்லா இல்லை, நம்ம அமௌண்ட்னே வச்சுப்போம். ஓகே. இப்போ இன்ட் அமௌண்ட்டு விச் இஸ் ஈக்குவல் டு, நான் இன்சைட் அ கர்லி பிராக்கெட் ஐ எம் கோயிங் டு சே 50 ருபீஸு அண்ட் தென் 100 ருபீஸ் அப்படின்னு சொல்லி தரேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு வந்து இட் நீட்ஸ் டு ரிட்டர்ன் ட்ரூ. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா system.out.println இல்லைனா இந்த printlnக்குள்ளே நான் என்ன ரிட்டர்ன் பண்ணுறேன்? கேன் சர்வ், இதுக்குள்ளே நம்ம அமௌண்ட்டை சென்ட் பண்ணுறோம். ஓகே. இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ட்ரூ. இப்போ நான் எகைன் ஒரு 200 ஆட் பண்ணுறேன். வாட் இட் வில் பி? இட்ஸ் அ ஃபால்ஸ், ரைட்? பிகாஸ் வந்து 200க்கு என்னால் தர முடியும், 3வது 100க்கு என்கிட்ட சேஞ்ச் இருக்காது. ஸோ திஸ் இஸ் வாட் greedy algorithm means. ஸோ ஒரு ஸ்மால் ஐடியா வச்சு கிடைச்சிருக்கா? So have you got at least a small idea about greedy algorithm? So next problem போலாங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா லைக் திஸ் கைண்ட் ஆஃப் தான். ஸோ த திங் இஸ், இப்போ நீங்கள் வந்து ஒரு டீச்சரோ, you're a mom or father or brother or sister, whatever. ஓகேங்களா? ஓகே. இப்போ உங்ககிட்ட if you are a teacher அப்படின்னா you are having 3 kids around you. ஓகே. இந்த 3 கிட்ஸுக்கும் இப்போ என்ன வேணும்னா குக்கீஸ் வேணும். இந்த கொஷின் வந்து இஃப் யூ ரீகால் சம்வேர் யாரோ ஒருத்தவங்க வந்து ஏதோ பிளேஸ்மெண்ட் இதுலையோ எங்கேயாச்சும் சொன்ன மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஆர்எல்ஸ் ஆப்டி சைடு அந்த மாதிரி கேட்ட மாதிரி தான் இருக்கும். த சேம் கொஷின் வி ஆர் கோயிங் டு சால்வ். இப்போ நீங்கள் வந்து யூ ஆர் ஏ டீச்சர் அண்ட் யூ ஆர் ஹேவிங் 3 கிட்ஸ் அரவுண்ட் யூ அண்ட் 3 கிட்ஸ் வாண்ட்ஸ் குக்கீஸ். ஓகேங்களா? பட் ஈச் கிட், ஓகேங்களா, ஒவ்வொரு கிட்டும் வந்து இப்போ நான் என்ன சொல்றதுன்னா அந்த பெரிய சைஸ் குக்கி, அந்த பெரிய குக்கி சைஸ் கொடுத்தாதான் வந்து ஹாப்பியா இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. தேர் இஸ் சம் மினிமம் சைஸ் ஃபார் தெம். ஸோ ஈச் சைல்ட் நீட்ஸ் அ மினிமம் குக்கி சைஸ் டு பிகம் ஹாப்பி. இப்போ சைல்டு ஏபிசின்னு 3 சைல்டு இருக்காங்க. அப்போ சைல்டு ஏக்கு மினிமம் சைஸ் அப்படின்றது 1, சைல்டு பியோட மினிமம் சைஸ் இஸ் 2, சைல்டு சியோட மினிமம் சைஸ் இஸ் 3. ஸோ சைல்டு ஏ வந்து they are happy with the minimum size of 1 or more of cookies நீங்கள் கொடுத்தீங்க, he or she is happy. child Bங்கிறது they want a cookie of 2 or more size, and then child C wants cookie of 3 or more size. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு மினிமம் சைஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு 6 months, ஒரு 2 months பேபி, 6 months பேபி,
அண்ட் தென் வந்து ஒரு 10-11 1 year பேபி இருக்குன்னா அந்த 6 months பேபி வந்து எவ்வளோ ஃபீட் பண்ணுமோ அவ்வளோதான் அது சாப்பிடும். தென் வந்து 6 months பேபிக்கு எவ்வளவோ அவ்வளோதான். ஸோ த கெப்பாசிட்டி இஸ் டிஃபரிங் ஃபார் 3 kids. ஏவுக்கு வந்து குட்டி சைஸ் ஆஃப் 1 சைஸ்ல வந்து அவங்களுக்கு குக்கி இருந்தாலே ஓகே. பிக்கு வந்து கொஞ்சம் பெரியவங்க அப்படின்னா 2 சைஸ் குக்கி வந்து அவங்கள ஹாப்பி பண்ணிடும். 2 ஆர் அதுக்கும் மேல இருந்துச்சுன்னா ஓகே. 3 சீன்ற கிடோட சைஸ் வந்து 3 or more. So they are having, everyone are having minimum size of cookies to make them happy. ஓகேங்களா? ஓகே. இப்ப நீங்க என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னா now you have to choose the cookies. So cookie size வந்து see, it is not 1 2 3, it is 1 1 3. Okay, see, it is not 1 2 3, you are having a cookie of size 1 1 3. ஓகேங்களா? இப்ப இந்த 1 1 3 வச்சு நீங்க எத்தனை கிட்ஸை வந்து ஹாப்பி பண்ண முடியும்? உங்ககிட்ட என்னென்ன குக்கி ஆஃப் சைஸ் இருக்கு? 1 1 3. ஆனா ஏக்கு 1 அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? 1 2 with 3. இப்ப இந்த சைஸ் ஆஃப் குக்கீஸை வச்சு நீங்க எத்தனை கிட்ஸை ஹாப்பி பண்ண முடியும்? Any idea? No idea from your end? Okay. இப்ப ஏன்ற சைல்டுக்கு என்ன வேணும்? 1 சைஸ் குக்கி வேணும். பீன்ற சைல்டுக்கு 2 சைஸ் வேணும். சீன்ற சைல்டுக்கு 3 சைஸ் வேணும். அண்ட் தென் வந்து என்கிட்ட இருக்கிறது 1 1 3ன்றது தான் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப 3ன்ற சைஸ் குக்கியை கொண்டு போய் கிட்டு கொடுக்க முடியுமா? ஸோ பிக்கஸ்ட் குக்கியை கொண்டு போய் ஏக்கு கொடுக்க முடியுமா? Should we give the biggest cookie to the child A? Because child A want the minimum size 1. இப்போ நான் போய் child Aக்கு 3 சைஸோட குக்கி கொடுக்க முடியுமான்னு கேட்டா, இப்போ நீங்க அதை ஒரு வேலை கொடுத்துட்டீங்க, அவங்க வந்து 1க்கு மேல எவ்வளோ இருந்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ நீங்க வந்து 3ன்றத child A கொடுத்துட்டீங்க, ஆனா அதுக்கு அடுத்து 1ம் 1ம் தான் இருக்கும். ஸோ 1ம் 1 தான் இருக்குங்கும் போது சைல்டு பிக்கும் 2 வேணும், சைல்டு சிக்கு 3 வேணும். ஸோ ஒரே ஒரு சைல்டு தான் வந்து ஹாப்பியா இருப்பாங்க. கரெக்டா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா we need to think smartly for solving this problem. இப்போ smallest குக்கியை we need to give to the child who needs the smallest cookie size. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? சைல்டு ஏக்கு குக்கி 1 குக்கி ஆஃப் சைஸ் 1 கொடுத்துருவேன். ஸோ இப்போ என்ன ஆவாங்க? சைல்டு ஏ வந்து ஹாப்பி ஆயிடுவாங்க. என்கிட்ட ரிமைனிங் என்ன இருக்கும்? 1ம் 3யும் இருக்கும். அப்போ சைல்டு பிக்கு 2ன்றத கொடுத்தா ஹாப்பி ஆவாங்க. கரெக்டா? நவ் சைல்டு பி நீட்ஸ் 2. அவைலபிள் குக்கீஸ் என்கிட்ட என்ன இருக்கு? 1ம் 3யும் இருக்கு. ஸோ கேன் குக்கி சைஸ் 1 சாட்டிஸ்ஃபை த சைல்டு பி? நோ. அப்போ நான் என்ன பண்ணும்? ஐ நீட் டு ஸ்கிப் தட் அண்ட் ட்ரை நெக்ஸ்ட் குக்கி. 3ன்றது சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னு பார்ப்பேன். ஆமாம். அப்போ அதை நான் வந்து சைல்டு 2க்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா, சைல்டு பிக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்னா சைல்டு பி பிகம் ஹாப்பி. ஸோ ரிமைனிங் குக்கி என்ன? 1 தான் இருக்கு. இப்போ நான் சைல்டு சிக்கு கொடுக்கணும் அப்படின்னா சைல்டு சியோட பேசிக் என்ன? 3. அப்போ சைல்டு சி வந்து ஹாப்பி ஆவாங்களான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா என்னோட குக்கி ஆஃப் சைஸ் 1 is too small. ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு சாட்டிஸ்ஃபை ஹிம் ஆர் ஹர். ஸோ நான் இந்த 1 1 3ல எத்தனை கிட்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு சாட்டிஸ்ஃபை 2 கிட்ஸ். ஏவையும் பியையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன். ஓகேங்களா? இதுல எங்க கிரீடி அல்கோரிதம் வருது? இதுல எதுக்கு நான் வந்து கிரீடி அல்கோரிதம் எடுக்கணும், சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் we are going to make the best decision among யாருக்கு எதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? தென் instead of wasting a big
cookie to the child A who needs the small one. நான் என்ன பண்ண போறேன், அந்த பிக் குக்கியை வேற ஒருத்தவங்களுக்காக சேவ் பண்ணி வைக்க போறேன். ஸோ we are not going back and change our decisions. இப்போ நான் வந்து 3 வந்து சைல்டு 1 கொடுத்துட்டேன் அப்படின்னா பேலன்ஸ் 2 பேர் இருப்பாங்க. ஸோ அதனால நான் பின்னாடி போய் அவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்துடுறேன். அண்ட் தென் இதை நான் வேறவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் நான் பேக் ட்ராக் பண்ணிடலாம் போய் அவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டுலாம் வர போறது கிடையாது. ஸோ தட் இஸ் வை we are using greedy strategy here, greedy algorithm here. ஓகேங்களா? ஸோ ப்ராப்ளம் புரிஞ்சிச்சா? Can we go on to the coding? ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சிச்சு தானே எல்லாருக்கும்? ஓகே, இப்போ நான் வந்து குக்கீஸை அசைன் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கலாம், பப்ளிக் ஸ்டாட்டிக்கு. அண்ட் தென் it is going to return me int. எத்தனை பேரை நான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறேன் அப்படின்றதால it is going to return me int. Find content children. இப்போ இங்கே வந்து நான் என்ன பாஸ் பண்ண போகிறேன், சில்ட்ரன்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சில்ட்ரன் என்ன சைஸ் அக்செப்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது. ஸோ சில்ட்ரன் பாஸ் பண்ணணும். அண்ட் தென் வந்து ஐ ஆல்சோ வாண்ட் டு பாஸ் த குக்கீஸ். ஓகே ஓகே, ஆஃப்டர் திஸ் நான் இங்கே என்ன பண்ணணும்னா ஐ வாண்ட் டு செக். ஃபர்ஸ்ட் வந்து நான் 1 1 3 1 2 3ன்றது ஒரு வேளை ஷஃபிள் ஆகியிருக்கலாம். ஸோ அதை நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சார்ட் பண்ணிக்கிறேன். அரேஸ் டாட் சார்ட் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் தென் வந்து குக்கீஸ் ரெண்டையும் நான் வந்து சார்ட் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் தட் நான் இன்ட் சைல்டு விச் இஸ் ஈக்குவல் டு 0, எத்தனை சைல்டை சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறேன் அப்படின்றது சைல்டு விச் இஸ் ஈக்குவல் டு 0. அண்ட் தென் வந்து இன்ட் குக்கீஸ் விச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி நான் டிஃபைன் பண்ணிடுறேன். சைல்டு கீ, ஓகே, குக்கி விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், while child which is less than children length and வந்து cookie is also which is less than வந்து cookie dot length அப்படிங்கும்போது what I will do, if cookies of cookie which is greater than or equal to child of children, children of child, I'm going to do child plus plus. Or else வந்து நான் என்ன பண்ண போறேன்னா cookie plus plus. And then I'm going to return the child. Return child. Okay, எத்தனை child satisfy பண்ணிருக்கேன்றதால child return பண்றேன். Inside this public static void main, what I'm going to do, நான் வந்து int child வந்து first childrenும் cookieயும் வாங்கிக்கலாம். First வந்து 1, children is 1 2 3, and then வந்து int of cookie which is equal to 1 1 3. Okay, and then system dot out dot println of I want to give find content of children cookieயும் நம்ம வந்து சென்ட் பண்றோம். Let's run this program and check. So it is returning me true, 2. So this is what we expected and that is what it is also giving. So do you guys understood this problem? This greedy algorithm problem of solving an ice cream shop and cookie. I mean child and cookies.
Okay. ஸோ greedy algorithm அப்படின்றதுக்கு ஒரு டெஃபினிஷன் அப்படின்னு நான் சொல்லணும்னா, if you have note and pen, just take it down. Greedy algorithm means we are going to make the best decision at the current moment. ஓகே, இப்போ எனக்கு எது கரண்டா பெஸ்ட்னு தோணுதோ அதை நான் செலக்ட் பண்ண போறேன் without worrying about the future decision. So greedy algorithm is something I am going to say like we are going to take the best decision at the current moment without worrying about the future decisions. ஓகேங்களா? ஸோ இந்த அசைன் குக்கீஸ் ப்ராப்ளம் அதுலலாம் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு லார்ஜ் குக்கி ஸ்மால் குக்கி தேவைப்படுற இடத்துல நம்ம கொடுக்கலாம். ஸோ வி ஆர் ஆல்வேஸ் கிவிங் த பெஸ்ட் ஸ்மாலஸ்ட் குக்கி டு த best smallest suitable cookie for the first. தென் வந்து அடுத்தது இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்கோம். ஸோ கிரீடி அல்கோரிதம் அப்படின்றது என்னது, வேர் வி ஆர் கோயிங் டு மேக் த பெஸ்ட் டெசிஷன் ஃபார் த கரண்ட் மூமெண்ட். வி ஆர் நாட் கோயிங் டு போதர் அபவுட் ஃபியூச்சர்ல வந்து ஒருவேளை இது ஏதாச்சும் இஷ்யூ கொடுக்குமா, இல்லை ஃபியூச்சர்ல எனக்கு இதை விட பெஸ்ட் சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்லாம் நான் போதர் பண்ண போறது கிடையாது. Currently, I thought this is the best solution and I am taking this as the best answer also. Okay. So, greedy algorithm வந்து ஒரு ஓவராலா ஒரு அளவுக்கு கிளியரா இருக்கா? நம்ம இந்த வீக் எண்ட் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு டுமாரோ அண்ட் டே ஆஃப்டர் டுமாரோ இஃப் வி ப்ராக்டிஸ் த greedy algorithms some more problems அப்படின்னா I think we will get a some more clear idea about the greedy algorithm. So for now we are clear, right, about the greedy algorithm. It seems today is Wednesday. So tomorrow and day after tomorrow, Thursday and Friday வந்து நம்ம greedy algorithm related problems சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து greedy algorithm வந்து இன்னுமே நல்லா கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். So I will come up with problem statements and solution for the greedy algorithm for next 2 days. Okay. Okay. If you guys have any doubts on this greedy algorithm, let me know or else we will wind up the session for today. So can we wind up? Okay, all, we can wind up for today. We will see you all tomorrow. Thank you so much for joining the session. Thank you. Bye-bye.